வணக்கம் அன்பான விவசாயிகளுக்கு. செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு. முதல்ல நம்ம விவசாயிகளுக்கு எங்கள் இண்டஸ்ட்ரி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸு, இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆதரவு கொடுத்த எங்களுடைய விவசாயிகள், தமிழ் விவசாயிகளுக்கு மற்றும் நம்ம கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மற்ற விவசாயிகளுக்கும் செல்கான் இண்டஸ்ட்ரி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை விவசாயிகளுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்று ஒரு புது தகவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மழை காலம் தண்ணி மேலே வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ரஸர் தூக்க அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தூக்கல. அது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் அவங்க ஃப்ளோருக்குள்ளே இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா போர் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், நடு வீட்டுக்குள்ளேயே இருக்கும், சிலருக்கு ஃப்ளோரிங்கில் இருக்கும், வெரண்டாவில் இருக்கும், இந்த மாதிரி இடத்துக்கு இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்ஸ் இறக்கணும்னா திரும்பி அந்த போரை டச் பண்ணவே கூடாதுங்க, எங்களுக்கு மேலே ஏற்றி இறக்குற வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம் ஆக்சிலரி பம்ப். ஆக்சிலரி பம்ப் அப்படின்னா துணை பம்பு அப்படின்னா மெயின் பம்ப் ஒன்று இருக்கும், துணை பம்ப் ஒன்று இருக்கும். விவசாயத்துக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி வீடுகளுக்கு நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும். ஏன்னா வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 2 HP மோட்டர், 2 HP கம்ப்ரஸர், ஒரு 600 to 700 அடி இருக்கும். இது நீங்கள் மழை காலத்தில் தண்ணி தூக்காது, வறட்சி காலத்தில் தூக்கும். மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துச்சுன்னா தூக்காது. அந்த அவங்களுக்கும் 2 HPலையும் தூக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செல்கான் ஏர் பம்ப். இது நம்ம வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீடுகளுக்கு எக்கனாமிக்கில் கொடுக்குறோம், விலை கம்மியாக கொடுக்குறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக டிசைன் பண்ணோம். இது நம்ம விலை அதிகமாக கொடுக்கூடாது, சுமார் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள தான் நம்ம கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். டெல்லி நம்ம பம்பு, மெயின் பம்பு நிறைய, ஏன்னா எஸ்எஸ் விலை அதிகமானதுனால ரொம்ப அதிக விலைக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதுவும் திருப்பி விலை அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விலை குறைச்சி செல்கான் ஏர் பம்பு, ஆக்சிலரி பம்பு. இது மெயின் பம்பு கிடையாது. தயவுசெய்து விவசாயிகள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நாங்கள் பல தடவை டென்ஷனாக இருக்க காரணமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 500 to 600 ஃபோன் கால் வருது. பாதி ஃபோன் கூட பேச முடியறதில்ல. யூடியூப்லேயும் போடுறீங்க, பேச எங்களால் முடியறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200 to 300 ஃபோன் கால் மிஸ் காலியாக தான் இருக்குது. நாங்கள் பேசுறதே இல்லை. என்ன காரணம் எங்களால் முடியலை. அதுக்கான ஆட்கள் ரெக்யூட் கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன விஷயமா இருந்தாலும் தயவுசெய்து பாருங்க, வீடியோ பார்த்தா முழுசாக பாருங்க. மற்ற கம்பெனி மாதிரி ஃபோன் நம்பர் எடுத்துன்னு இங்கே பேசுறதுக்குலாம் எங்கள் ஆள் கிடையாது, சரிங்களா? மற்ற கம்பெனிலாம் ஒரு ஆர்டர் எடுத்து மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு டைமும் கிடையாது. எல்லா தகவலும் தெளிவாக டெக்னிக்கலாக என்ன இருக்குது எல்லாமே நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டோம். 300 வீடியோ இருக்குது. யூடியூப்ல ஒரு வீடியோவில் 300 வீடியோ இருக்குது. செல்கானுங்கிற பேரில் எல்லாமே வரும். திருப்பி ஒரு புது ப்ராடக்ட் வீடுகளுக்கான ஆக்சிலரி பம்பு. இது பார்த்தீங்கன்னா 1 inch பைப்பு, 1/2 inch வாட்டர் பைப்பு. இதுக்கு எக்ஸ்ட்ரா பைப்பு, ஏர் பைப்புமே பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா? அதை கூடவே இந்த ஃபில்டர் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஃபில்டர் வேணும், ஏன்னா நாசில் டெக்னாலஜி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆக்சிலரி பம்பு போடும்போது ஏர் இதுக்குள்ளே போயிட்டு திருப்பி ஏர் இங்கே வந்துடும். ஏர் இங்கே வந்துட்டு இந்த ஆக்சிலரி பம்புக்கு போகும். இது என்ன பியூட்டி? இப்போ நம்ம கொடுக்குற வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்கள் வீட்டுக்கு போகிற 600 அடி இருந்ததுன்னா, 600 அடிக்கு தண்ணி இருந்ததுன்னா நாங்கள் இப்போவே இறக்கிறோங்க. திருப்பி மழை காலத்துலேயே வறட்சி காலத்துலேயே நம்ம பைப் ஏற்றி இறக்குறது இருக்கக்கூடாது அப்படின்னா 2 HP மோட்ரு, 2 HP கம்ப்ரஸர். இதில் ஏர் விடும்போது இந்த ஃபுட்பால் இது ஆக்சிலரி பம்பு, மெயின் பம்பு கிடையாது. மெயின் பம்புனா 600வது அடியில் இருக்கும். இது ஆக்சிலரி பம்பு. இது 400வது அடியில் ஃபிட் பண்ணும். இப்போ கல் ஒரு 100 கிலோ கல் இருந்ததுன்னா தூக்க முடியலன்னா 2ஆ உடச்சி தூக்குறோமோ அதே மாதிரி 600 அடி பைப் இருந்ததுன்னா 600 அடி பைப்பு தண்ணி ஒரே டைம்ல தூக்க முடியாது. அதனால நம்ம அந்த பைப்பை 2ஆ வெட்டுறோம். 2ஆ வெட்டி இந்த ஆக்சிலரி பம்புங்கிறத 400வது அடியில் ஃபிட் பண்றோம். எப்படி ஃபிட் பண்றோம்? இதுல வாட்டர் பைப்பை செட் பண்ணி போறோம், ஏர் பைப் செட் பண்ணி போறோம். இதுல வர்ற ஏர் இதுல ஒரு 30% உள்ள போகும், இந்த பம்புக்குள்ள போகும். ஒரு 30 to 40% ஏர் உள்ள போகும். மீதி 70% ஏர் கீழே தான் போகும். தண்ணி ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது இந்த பம்பு இந்த 30% காற்றை வச்சு மேலே தண்ணியை தள்ளி விட்டுரும். அதே நேரத்தில் கீழே போற 70% ஏரும் அந்த பம்பும் தண்ணி தள்ளிடும். அட் அ டைம்ல மேலே இருக்கிற பம்பும் தள்ளும், கீழே இருக்கிற பம்பும் தள்ளும். இது மழை காலத்துல. இப்போ வறட்சி காலத்துல கீழே போகும்போது சப்போஸ் 200 தான் தண்ணி இருக்குதுன்னா இதுக்கு போற ஏர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது கீழே 70% ஏர் போகல, அந்த ஏர் மூலம் கீழே இருக்கிற தண்ணி மேலே வந்துடும். இதை சிம்பிளா உங்களுக்கு ஒரு டயக்ராம் நான் போட்டு காட்டுறேன். எனக்கு விவசாயிகளுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. ஏர் கம்ப்ரஸர்ல இந்த தண்ணி தூக்கல, பைப்பு மேலே கீழே இழுக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இதை விவசாயிகள் புரிஞ்சுக்கிறது இல்லை. நாங்கள் எதை சொன்னாலும் இது பெரிய லெவலில் விவசாயிகளுக்கு போய் சேரல. அதனாலதான் திருப்பி ஒரு வீடியோ, ரொம்ப தெளிவான வீடியோவா ஒரு டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட ஆக்சிலரி பம்புக்கான டயக்ராம். ஆக்சிலரி பம்பு வேற, மெயின் பம்பு வேற. ஆக்சிலரி பம்பு அப்படின்னா இதுல தமிழ் அர்த்தம் துணை பம்பு. துணை பம்பு என்ன? மெயின் பம்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய துணை பம்பு. இதுதான் போர்வெல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டிராயிங் புரியறதுக்காக சொல்றேன். இது போர்வெல்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 அடின்னு எடுத்துக்கோங்க. 600 அடி 600 அடி அப்படின்னா இது மெயின் பம்ப். இதுதான் கீழே கடைசி வைப்போம், பிவிசி வைப்போம், இல்லை நம்மளுடைய செல்கான் பம்பு கீழே வைக்கக்கூடிய பம்பு. இது நார்மலாக இதுதான் பண்ணுவாங்க. 600 அடிக்கு பைப் இறக்கிட்டு கீழே பம்பு. இது 600 அடி ஆழம் இருக்கும்போது நம்ம 2 HP மோட்டர் கம்ப்ரஸர் தூக்காது. மோட்டர் கம்ப்ரஸர் இந்த 600 அடிக்கும் முழுசா தண்ணி இருந்தால் தூக்காது. ரிசல்ட் பண்ணலாம், போட்டாலும் பெரிய ரிசல்ட் நம்ம மோட்டர் ரொம்ப லோடு ஆகும், தூக்காது. இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, இது 400 அடி டோட்டல் ஆழம் வந்து 600 அடி, இது 400 அடி. 400 அடியில இதுதான் ஆக்சிலரி பம்பு. ஆக்சிலரி பம்பு என்ன, ஒரு வாட்டர் இன்லெட், ஏர் இன்லெட். இதுல ஏர் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 40% தண்ணியை அப்படியே மேலே தள்ளி விட்டுரும். 60% ஏர் அல்லது 60-70% ஏர் கீழே போய் தண்ணி தூக்கிட்டு போகும். திருப்பி தர சொல்றேன், போர் ஆழம் 600, 2 HP மோட்டர் கம்ப்ரஸர் போடுறோம், கீழே போகும். இது 600 ஆழம் இருக்கும்போது நம்ம 2 HP மோட்டர் கம்ப்ரஸர் தூக்காது. மோட்டர் கம்ப்ரஸர் இந்த 600 அடிக்கும் முழுசா தண்ணி இருந்தால் தூக்காது. ரிசல்ட் பண்ணலாம், போட்டாலும் பெரிய ரிசல்ட் நம்ம மோட்டர் ரொம்ப லோடு ஆகும், தூக்காது. இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, இது 400 அடி டோட்டல் ஆழம் வந்து 600 அடி, இது 400 அடி. 400 அடியில இதுதான் ஆக்சிலரி பம்பு. ஆக்சிலரி பம்பு என்ன, ஒரு வாட்டர் இன்லெட், ஏர் இன்லெட். இதுல ஏர் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 40% தண்ணியை அப்படியே மேலே தள்ளி விட்டுரும். 60% ஏர் அல்லது 60-70% ஏர் கீழே போய் தண்ணி தூக்கிட்டு போகும். திருப்பி தர சொல்றேன், போர் ஆழம் 600, 2 HP மோட்டர் கம்ப்ரஸர் போடுறோம். இந்த 2 HP மோட்டர் கம்ப்ரஸர் 600 அடிக்கு தூக்காது. இது ஜென்ரலா ஒரே ஒரு பம்பு தான் அடிக்கும், அது தூக்காது. அதனால என்ன பண்றோம், இந்த 400வது அடியில புது பம்பு, இதுக்கு பேர் ஆக்சிலரி பம்பு. இது ஆக்சிலரி பம்ப் ஒன்று, இது மெயின் பம்பு. இந்த ஆக்சிலரியோட எக்ஸ்ட்ரா பைப், வாட்டர் பைப்பு, ஏர் பைப்பு பண்றதுல 600 பைப் வைக்கிறோம். 400வது அடியில கட் பண்றோம், பம்பு உள்ள ஜாயின் பண்றோம், திருப்பி ஜாயின் போட்டு இந்த மெயின் பம்ப் வச்சிரும். இப்போ விடுறோம், இது ஏர் பைப், ஏர் உள்ள போச்சு அப்படின்னா இந்த ஏர் பைப் போகும்போது இதுல வந்து 30% ஏர் இந்த பம்பு உள்ள தள்ளிடும், 30% கீழே தான் போகும். எப்படி 30% போகணும், அதுதான் டெக்னாலஜி, கம்பெனியோட டெக்னாலஜி அதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் காமிச்சிருப்போம். இந்த மாதிரி ஃபில்டர், இந்த ஃபில்டரை போட்டு இந்த பம்பை ஜாயின் பண்ணிக்க போறோம். இப்படி போடும்போது நீங்க 2 HP இதுக்கு வந்து ஹை பிரஷர் போடக்கூடாது, நார்மல் கம்ப்ரஸர் தான் போடணும். போட்டாவே மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் தண்ணி எடுக்கலாம். இது வந்து 25வது மாடல் ஆக்சிலரி பம்பு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு மாடல் ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 25வது மாடல் இன்னைக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். SELKON Industries Private Limited. வந்து எங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மொபைல் நம்பர்ல கூப்பிடுங்க, முடிஞ்ச ஆன்சர் பண்றோம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரீயான டைம்ல நம்ம கூப்பிடுவோம். எங்களுடைய மொபைல் நம்பர் 9655321221. எங்களுடைய அட்ரஸ் ஈரோடு ரோட்ல கணபதி பாலத்தில் இருக்கு. ஈரோடு டு கரூர் ரோட்ல கணபதி பாளையம். எங்க இண்டஸ்ட்ரி லொகேஷன் கனடாவில் இருக்குது. இல்ல அப்படின்னா ரொம்ப ஈஸியா பார்க்கணும்னா மேப்ல SELKON யூடியூப் இன்னொரு வீடியோ இருக்குது, மேப் பார்த்தீங்கன்னா லொகேஷன் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, நன்றி.